அது ஒரு நீதிமன்றம் வழக்குகள் வந்தது. குறிப்பாக ஒரு வழக்கு வந்து ஒரு இளைஞன் வந்து திருடின குற்றத்துக்காக அந்த நீதிபதி முன்னால் விசாரணைக்கு வந்தான். விசாரித்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போ நீதிபதி தீர்ப்பு சொல்லணும். அந்த நீதிபதி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், எப்பா நான் உன்னை அடிக்கடி பார்க்குறேனே, நீ ரொம்ப அடிக்கடி நீ இந்த குற்றம் பண்ணுறியே, எத்தனை தடவை பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். 8 9 இருக்குமே. ஆமாம் இவர் அண்ணர், நான் 9 தடவை பண்ணேன். அப்படின்னாக்க நீ ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறதுனால உனக்கு அதிகபட்ச தண்டனை தான் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் ஒரு முறை 2 முறை சொல்லும் போதே தெரிஞ்சுக்க கூடாத நீ அப்படி சொன்னேன். இவன் வந்து என்னென்னமோ வியாக்கியானம் சொன்னான். அது அப்படி வந்து என்னுடைய அப்பா இல்லை, இப்படி வந்து எனக்கு ஆதரவு ஏதோ ஒன்று, அதெல்லாம் கோர்ட்டில் நடக்குமாங்க. கோர்ட்டில் வந்து நீதி மட்டும்தான் சொல்லுவாங்க. செய்த குற்றம் அதுக்கு உண்டானது என்னவோ அது மாதிரி தண்டனை கொடுக்கணும். அதனால் அவர் சொல்லிட்டார், அப்படி உனக்கு அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இவன் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி, எங்கே நான் கடைசி முறையாக நான் ஒரு அளவுக்கு உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னப்பா சொல்லு, இன்னும் உங்களுடைய ரெகுலர் கிளையண்ட்டு நான், ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாதுங்களா அப்படின்னு சொன்னான் அந்த குற்றவாளி பையன். இது வந்து நடந்ததெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. இதில் ஒன்று யோசிக்க வேண்டி இருக்கு. இந்த ஒரு இளைஞன் அடிக்கடி ஒரு குற்றத்தை திரும்ப திரும்ப செய்கிறான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கூடாது. பிறக்கும்போது எல்லாமே திருடனா, பிறக்கும்போதே எல்லாமே குற்றவாளியா, இல்லை எங்கேயோ ஒரு சின்ன தவறு இருக்குது, பெரிய தவறு நடக்குது. அதுதான் ஒருத்தனை வந்துட்டு கொஞ்சம் நாம் படிக்க வச்சுட்டு 3 வேளை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சம்பளம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா அவன் ஏன் திருடன் ஆக போகிறான்? ஆக நாம் அந்த முயற்சியில் நாம் இறங்கணும், அரசாங்கம் இறங்கணும், அதை செஞ்சு ஆகணும். அப்போது அதனால தான் வந்துட்டு நம்ம சில பேர் வந்து இந்த ஆல் பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எப்படியாவது அவனை தள்ளின்னு வருவோமே, ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்குமாவது வந்தால் அவனுக்கு ஒரு புத்தி வந்துடாதா, 8ஆம் கிளாஸ் வரைக்குமாவது வந்தால் கொஞ்சம் புத்தி வந்துடாதா, அப்புறமேட்டு இதான் எப்படின்னு ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கூடிய ஒரு தொழில் சொல்லி கொடுத்தா நல்லதுங்க, இது ஏட்டுக்கல்வி இல்லாட்டினா கூட ஏதோ ஒன்று வச்சு பிழைச்சிக்குவான், அந்த எண்ணத்தை நம்ம பாராட்டத்தான் வேணும். அதையும் நாம் வந்து புறக்கணிக்க முடியாது, நல்லது தான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு தொழில் நல்லா வரும், நுணுக்கமாக செய்வாங்க, கெட்டிக்காரங்க. யாருமே வெறுங்கையராக படைக்கப்படலை, எல்லாருக்கும் ஒரு திறன் கொடுத்து தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் யாருமே வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாத வெத்த ஆள், வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது பாவம் பாருங்கள். ஆக அவனுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சு கொடுக்க வேண்டிய நம்ம கடமை இருக்குது. அந்த கடமையில் தவறுனா என்னன்னா, அவன் வந்து முதல் நாள் என்ன பண்ணுறான், ஒரு காரணத்துக்காக அந்த தீமைக்குள்ளே நுழைய ஏற்பட்டு போகுது. அனுதாபத்தோடு பார்க்கணும். ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்தால் கூட பெரும்பான்மையானவர்கள் சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறாங்கன்னு அனுதாபத்தோடு பார்க்கணும். அவங்களுக்கு உதவி செய்ய பார்க்கணும், அவங்களுக்கு சம்பாதிக்க வழி ஏற்படுத்தி கொடுத்துடணும். இப்போ சமுதாயத்தில் பார்த்தோம்னா பல குற்றங்கள் இருக்குது. பெருவாரியான குற்றங்கள் வந்துட்டு வேறு வாய்ப்பே இல்லாத மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறேன். அவங்க பக்கம் நின்று நான் வாதாடுறதுக்காக தயவுசெய்து நினைக்க வேணாம். ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டு அதிலே உள்ளே போய் புறையோடி போய் பெருசாக செய்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ஆணவத்தின் காரணமாகவும் பணத்திமிர் காரணமாகவும், சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், கொழுப்பின் காரணமாக பாலியல் குற்றங்கள், அந்த குற்றங்கள் அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஒரு காசுக்காக வந்து விலை போகிறது, ஒரு அந்நிய நாட்டுக்கு விலை போகிறது, தீவிரவாதத்துக்கு வேணும், அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தணும். சின்ன குற்றங்கள் செய்யாமல் ஒரு அளவுக்கு அவனை அணைச்சி பிடிச்சி ஒரு வேலையை கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணணும். சொல்லிக் கொடுக்கும்போது வாத்தியார் முயற்சி பண்ணணும், நிர்வாகம் செய்யும்போது பிரின்சிபால் முயற்சி பண்ணணும், பெற்றோர் முயற்சி பண்ணணும், அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அரசு ஒரு சட்டத்தை பண்ணும்பொழுது ரொம்பவும் நீக்கு போக்கா பண்ணணும். நீட்டு தேர்வு இந்த வெந்தது நடந்ததுன்னு சொல்கிறதுனாக்கா உங்ககிட்ட வந்து சக்தி இருக்குது செய்கிறதுன்னு அதுவே இருக்காது. அந்த விவாதத்துக்கு நாம் வரலை. ஆனால் உண்மையிலே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே விதமான கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு மனசு தொட்டு பார்க்கணும். அப்போது அப்படி இல்லைன்னும் போது நாம் விட்டுட்ட ஒரு நியாயம் செய்யாத அநீதியாக நடந்துக்கிட்டு நேர்மை தவறி இருந்தால் அந்த நேர்மை தவறுதல் என்கின்ற தீமை விதை எதிர்காலத்தில் ஒரு தீமையை தான் உண்டாக்கும்.
அப்போது ஒரு தீமை விதை விழுந்தது அதனுடைய பயனை கொடுக்காம போகாது. அதில் இந்த சமுதாயம் தான் சிக்கிக்கொள்கிறது. யாருக்கு தெரியாது. ஆக நினைவுபடுத்துகிறேன். ஆக நமக்கு வேண்டியது என்னன்னா, நியாயத்தை செய்வோம், அனுதாபத்தோடு செய்வோம். ஏதாவது ஒரு அளவுக்கு பள்ளத்தில் விழுந்துட்டவங்கள தூக்கி விடுறதுங்கிறது அவர் உதவியாக நினைக்கக்கூடாது. சமுதாயத்துக்கு நாம் செய்கிற ஒரு நன்மை தான், நமக்கு நாமே செய்து கொள்கிற ஒரு நன்மை தான். அவங்க அங்கே விட்டால் நாளைக்கு அவன் என்னத்துக்கு கல்லெடுத்து அடிப்பான் அப்படின்னு தான் வரும் சமுதாயம். ஆக இந்த செய்தியை கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும். அவங்களும் நம்மளோட சேர்ந்து 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், வீண் செலவு எல்லாம் இல்லாமல் இருக்கும். வீண் செலவுன்னு நாம் சொல்கிறது, அவன் குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு காவல்துறை வேலை, அந்த தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செலவு, அப்புறமேட்டு இது வெளியிலேருந்து தீவிரவாதம், உள்ளேருந்து தீவிரவாதம், அப்புறம் போர், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தீமையினுடைய விளைவு தான் இது எல்லாம். ஆக நாம் ஒருமித்த கருத்தோடு மகிழ்ச்சி வேணும், சமாதானம் வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடைய நம்ம யோசித்து செயல்படுற அவங்கவுங்க சக்திக்கு என்ன முடியுமோ செய்திருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க.